Dear students, welcome back to another video from Effective Biology. In this video, we are going to learn about midbrain and hindbrain. Last video la nama forebrain adoda function பார்த்தோம். Okay, what is midbrain? It is located between thalamus and hindbrain. Midbrain வந்து thalamusக்கும் hindbrainக்கும் நடுவுல present ஆயிருக்கும். Thalamus already you know, forebrainல இருக்கக்கூடிய diencephalonோட part. Thalamus and hypothalamus. So midbrain thalamusக்கும் hindbrainக்கும் நடுவுல present ஆயிருக்கு. The dorsal portion of the midbrain consists of 4 rounded bodies called corpora quadrigemina. ஸோ இதில் 4 rounded bodies வந்து present ஆயிருக்கும். அதுக்கு பேர் corpora quadrigemina. It control the visual and auditory reflex. இதோட மெயின் ஒர்க் என்னன்னு பார்த்தாக்கா பார்க்கறது ப்ளஸ் கேட்குறது, வியூ அண்டு ஹியரிங், இந்த ரெண்டுத்தோட ஃபங்க்ஷனும் கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த மிட்பிரெயின். மிட்பிரெயினில் இருக்கக்கூடிய கார்போரா குவாட்ரிஜெமினா. இது 4 rounded bodies. 1 மார்க்கில் கேட்கலாம். கார்போரா குவாட்ரிஜெமினாவில் ஹவு மெனி rounded bodies are present? 4 வந்து present ஆயிருக்கு. வாட் இஸ் த மெயின் யூஸ் ஆஃப் மிட்பிரெயின்? இட் கண்ட்ரோல் த விஷுவல் அண்டு ஆடிட்டரி ரிஃப்ளெக்ஸ். இது எங்கே வந்து present ஆயிருக்குன்னு கேட்கலாம். எதுக்கும் நடுவில் தலாமஸ்க்கும் ஹைண்ட்பிரெயினுக்கும் நடுவில் வந்து present ஆயிருக்கு. Okay, the next one is hindbrain. It is formed of 3 parts, consist of cerebellum, pons and medulla oblongata. How many parts are present in the hindbrain? Cerebellum, pons and medulla oblongata. Now we will see one by one. The first one is cerebellum. It is second largest part of the brain, formed of 2 large sized hemisphere and middle vermis. இங்கே பார்த்தீங்கன்னா cerebellum வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் எது லார்ஜஸ்ட் பார்ட்டு? செரிப்ரம், பெருமூளை தான் வந்துட்டு பிரெயின்லேயே பெருசுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ செரிபெல்லம் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின். இங்கே two hemisphere are present. One is the right and left hemisphere. These 2 hemisphere are separated by the middle vermis. நம்ம இங்கே செரிபரம் படிக்கும் போதே பார்த்தோம் இல்லையா, ரைட் அண்ட் லெஃப்ட் cerebral hemisphere are separated by deep cleft called median cleft ன்னு பார்த்தோம்ல. அதே மாதிரி தான் செரிபெல்லத்தை ரைட் அண்ட் லெஃப்ட் ஹெமிஸ்பியரை டிவைட் பண்ணக்கூடிய போர்ஷன் மிடில் வெர்மிஸ். இட் கோஆர்டினேட் வாலண்டரி மூமெண்ட் அண்ட் ஆல்சோ மெயின்டைன் பாடி பேலன்ஸ். செரிபெல்லமோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா இட் கண்ட்ரோல் த வாலண்டரி மூமெண்ட்டு, மசில்ஸ் மூமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம நடக்கிறோம், ஓடுறோம், உட்காரோம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட இஷ்டம் தான். இப்போ யாராவது நம்மளை வாங்கன்னு கூப்பிட்டா நம்மளாக லைக் பண்ணி தான் அந்த இடத்துக்கு போவோம் இல்லையா, யாரும் நம்மளை கம்பல் பண்ண முடியாது. இந்த மாதிரி வாலண்டரி மூமெண்ட்டுக்கு எல்லாமே செரிபெல்லம் தான் கண்ட்ரோல் பண்ணும். தென் மெயின்டைன் பாடி பேலன்ஸு, நம்மளுடைய பாடி பேலன்ஸ், நம்ம கரெக்டாக நடக்கிறது, நம்மளுடைய பாய்ச்சர் கரெக்டாக வந்து நம்ம நடக்கிறது, நிற்கிறது, இது எல்லாமே செரிபெல்லமோட கண்ட்ரோல். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்கா, இப்போ ட்ரிங்க்ஸ் போடுறாங்களே குடிக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ட்ரிங்க்ஸ் போட்டதுக்கப்புறம் ரொம்ப தள்ளாடுவாங்க. ஏன்னா அந்த ட்ரிங்க்ஸ் வந்து ஆல்கஹால் அஃபெக்ட் பண்ணுற ஏரியா வந்து செரிபெல்லம். அதனால தான் அவங்க ட்ரிங்க்ஸ் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, தள்ளாடி நடக்கிறாங்க. Okay, what is the main work of cerebellum? It coordinate voluntary movement and maintains the body balance. இந்த 2 பாயிண்ட்டும் கண்டிப்பாக எழுதணும். The next one is pons. pons அப்படின்னாவே ஃப்ரிட்ஜ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? ஒரு சைடில் இருக்கக்கூடியது இன்னொரு சைடையும் ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஃப்ரிட்ஜ் கட்டுறோம், பாலம் கட்டுறோம் இல்லையா. அதனால் இந்த பான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செரிபெல்லம், ஸ்பைனல் கார்ட், மிட் பிரெயின், இதுக்கு எல்லாமே ஒரு ரிலே சென்டராக ஒர்க் ஆகி எல்லாத்தையுமே என்ன பண்ணுது, கோஆர்டினேட் பண்ணுது, பிரிட்ஜ் பண்ணுது, கனெக்ட் பண்ணுது. அதனால் இந்த பான்ஸை வந்து பிரிட்ஜுன்னு சொல்கிறோம். பான்ஸ் இஸ் எ லாட்டின் வேர்ட் மீனிங் வந்து பிரிட்ஜ். இட் இஸ் பிரிட்ஜ் ஆஃப் நர்வ் ஃபைபர் தட் கனெக்ட்ஸ் த லோப் ஆஃப் செரிபெல்லம். ஸோ செரிபெல்லமில் இருக்கக்கூடிய எல்லா ஃபைபரையும் வந்து கனெக்ட் பண்ணுது. connect the lobes of cerebellum. It's a relay signals between the cerebellum, spinal cord, midbrain and cerebrum. So cerebellum, spinal cord, midbrain எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி சிக்னலை ரிலே பண்ணுறதும் இந்த பான்ஸ் தான். இட் கண்ட்ரோல்ஸ் ரெஸ்பிரேஷன் அண்டு ஸ்லீப் சென்டர். இதோட மெயின் ஒர்க் என்னென்னா, பான்ஸோட மெயின் ஒர்க்கு ரெஸ்பிரேஷனை கண்ட்ரோல் பண்ணோம் அண்டு ஸ்லீப் சைக்கிளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ வாட் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் பான்ஸு? பான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் லோபாக இருக்குது. நர்வ் ஃபைபர் மூலமாக செரிபெல்லத்தோட லோப்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணுது. தென் ரிலே த சிக்னல், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிக்னலை வந்து ரிலே பண்ணுது. எதுக்கெல்லாம் ரிலே பண்ணுது? செரிபெல்லம், ஸ்பைனல் கார்ட், மிட் பிரெயின் அண்டு செரிப்ரம். அதே மாதிரி ஒர்க்கு பார்த்திங்கன்னா இட் கண்ட்ரோல்ஸ் த ரெஸ்பிரேஷன் அண்டு ஸ்லீப் சென்டர்.
The next one is medulla oblongata. Then final. Medulla oblongata is the posterior most part of the brain. So medulla oblongata எங்க இருக்குன்னா posterior part of the brain. பிரெயினோட அடிப்பகுதியில் present ஆயிருக்கு. இந்த medulla oblongata connects the spinal cord and various part of the brain. ஸ்பைனல் கார்டையும் தலையில் பிரெயினில் இருக்கக்கூடிய வேரியஸ் பார்ட்ஸ் எல்லா பார்ட்டையும் கனெக்ட் பண்ணுறது இந்த மெடுலா ஆப்ளங்கேட்டா. இட் ஹேஸ் கார்டியாக் சென்டர், ரெஸ்பிரேட்டரி சென்டர், வாசோமோட்டார் சென்டர். இந்த 3 சென்டரும் மெடுலா ஆப்ளங்கேட்டாவோட கண்ட்ரோல் தான். ஸோ என்னென்ன கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா கார்டியாக் சென்டரில் ஹார்ட் பீட்டை கண்ட்ரோல் பண்ணுது, ரெஸ்பிரேட்டரி சென்டரில் ரெஸ்பிரேஷனை கண்ட்ரோல் பண்ணுது, தென் வாசோமோட்டார் இதில் கண்ட்ராக்ஷன் ஆஃப் blood vesselsஸை கண்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இட் ஆல்சோ ரெகுலேட் வாமிட்டிங் அண்டு சாலிவேஷன் என்ன சலைவா செக்ரீஷன், உமிழ்நீர் சுரப்பியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, ப்ளஸ் வாமிட்டிங் வந்து வாந்தி எடுக்கிறது, இந்த ரெண்டையும் வந்து ரெகுலேட் பண்ணுறது மெடுலா ஆப்ளங்கேட்டா. ஸோ மெடுலா ஆப்ளங்கேட்டா அப்படின்னாவே வேர் இட் இஸ் ப்ரெசன்ட் இன் த போஸ்டீரியர் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின். எதையும் கனெக்ட் பண்ணுது, இட் கனெக்ட்ஸ் த ஸ்பைனல் கார்ட் அண்டு வேரியஸ் பார்ட் ஆஃப் த பிரெயின். ஸோ எந்தெந்த பார்ட்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது, கார்டியாக் சென்டர், ரெஸ்பிரேட்டரி சென்டர் அண்ட் வாசோமோட்டார் சென்டர். வாட் இஸ் த மெயின் ஒர்க்கு அப்படின்னு பார்த்தா கண்ட்ரோலிங் த ரெகுலேட்டிங் த வாமிட்டிங் அண்டு சாலிவேஷன். இது வரைக்கும் நமக்கு மிட் பிரெயின் அண்டு ஹைண்ட் பிரெயினோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. நெக்ஸ்ட் வந்து மோர் டு நோவில் நமக்கு கொடுத்துருக்க பாயிண்ட்ஸு. வாட் இஸ் எலக்ட்ரோ என்செஃபலோகிராம், இது வந்து ஒரு 2 மார்க்கில் கேட்கலாம். வாட் இஸ் த எலக்ட்ரோ என்செஃபலோகிராம்? EEG is an instrument which record the electrical impulse of the brain. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் பிரெயினோட மெயின் ஒர்க் என்ன, மெசேஜை எலக்ட்ரிக் சிம்பிள்ஸ் மூலமாக தான் ஒரு நியூரான்லேருந்து இன்னொரு நியூரானுக்கு பாஸ் பண்ணணும், நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ எலக்ட்ரோ என்செஃபலோகிராம் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். எதுக்கு யூஸ் ஆகுது? ரெக்கார்ட் த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் ஆஃப் த பிரெயினில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு, ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் EEG கேன் டிடெக்ட் த அப்நார்மலிட்டிஸ் இன் த பிரெயின் waves and help in diagnosis of seizures, epilepsy, brain tumor, head injuries. அதே மாதிரி இது ஒரு சில டிசீஸை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அப்நார்மலிட்டிஸ் அப்படின்னா என்னது? பிரெயினில் ஒரு சில அப்நார்மலிட்டிஸ் நடக்கும், டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஒரு டிசீசஸ் வந்து வரும். என்னது? சீசர்ஸ் அப்படின்னாவே வாதம் வலுப்பு அப்படின்னு சொல்லுவாங்களே, கை காலெலாம் இழுத்துக்கிறது. தென் எப்பிலெப்சி அப்படிங்கிறது காலும் கையும் வந்து வலுப்பு வந்துடும். தென் பிரெயினில் வந்து டியூமர் கட்டி வரும். தென் ஹெட் இன்ஜுரி, ஏதாவது தலையில் எங்கேயாவது அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் இந்த எலக்ட்ரோ என்செஃபலோகிராம் வந்து யூஸ் ஆகுது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை டிஃபைன் EEGனும் கேட்கலாம். வாட் இஸ் த யூசஸ் ஆஃப் EEGனும் கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா இந்த டயக்னோசிஸ் தான், அதை பற்றி நீங்கள் எழுதிடணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிரெயினில் இருக்கக்கூடிய ஒரு சில ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னன்னு இது வந்து நமக்கு 1 மார்க் பேஸ் தான். த ஹியூமன் பிரெயின் கன்ஸ்டியூட்டட் நியர்லி 60% ஆஃப் ஃபேட்டு. ஸோ எவ்வளோ வந்து ஃபேட் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது பிரெயினில்? 60% ஆஃப் த ஃபேட் இஸ் ப்ரெசன்ட் இன் த ஹியூமன் பிரெயின். த மோஸ்ட் க்ரூசியல் மாலிகூல்ஸ் த டிட்டர்மைன் அவர் பிரெயின் இன்டெகிரிட்டி அண்ட் த எபிலிட்டி ஆஃப் எசென்சியல் ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ க்ரூசியல் அப்படின்னாவே என்னென்னா ஒரு சில முக்கியமான ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து நம்மளுடைய மூளையில் இருக்குது. நமது மூளையோட ஒருமைப்பாட்டுக்கும் நம்ம திறனை வந்து தீர்மானிக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் தான். ஒரு பர்சனோட இன்டிகிரிட்டி, அதே மாதிரி அவனோட எபிலிட்டி, இதை ரெண்டையும் தீர்மானிக்கிறது நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய ஃபேட்டு, எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் EFA இதுதான். சரியா? இது வந்துட்டு நம்ம எப்படியெல்லாம் ஒருமைப்படுத்துகிறோம், எப்படி ஃபங்க்ஷன் எப்படி நம்ம பிரெயின் பண்ணுது, அதோட எப்படி எபிலிட்டியாக வந்து திறமையாக எல்லா ஆர்கனையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது இந்த எசென்சியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் மூலமாக தான். ஸோ EFA cannot be synthesized and must be obtained from food. cannot synthesize, இதுக்கு சிந்தசைஸ் பண்ண முடியாது நம்ம பாடியில். பட் நம்ம பாடியை வந்து சிந்தசைஸ் பண்ணலைனாலும் நம்ம ஃபுட்டிலேருந்து எடுத்துக்கலாம். ஃபிஷ்ஷு, க்ரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ், ஆல்மண்ட், வால்நட் அண்டு ரிச் சோர்சஸ் ஆஃப் EFAs. இந்த எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் எதுலலாம் இருக்கும் அதிகமாக அப்படின்னா ஃபிஷ்ஷில் இருக்கும். அதே மாதிரி க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், எல்லா வெஜிடபிள்ஸும் விடாமல் சாப்பிடணும். ஆல்மண்ட்டு,
பாதாம் பருப்பு இருக்குல்லையா அது, வால்நட் அப்படின்னா வாதுமை கொட்டைன்னு தமிழில் சொல்லுவாங்க. இந்த வால்நட்டு இது பார்க்குறதுக்கு பிரெயின் மாதிரியே இருக்கும். அதனால் இதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா இதில் அதிகமாக எசென்சியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. ஸோ வி ஹாவ் டு டேக் தீஸ் மச் ஆஃப் இந்த மாதிரி டைப்பாக இருக்க ஃபுட் எல்லாமே நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டு கெட் த அப்கமிங் வீடியோஸ். ஹாவ் எ ஃபேபுலஸ் டே.